ஹலோ மக்களே, காலையில் வேலையாகுது. கீழே எழுந்திரிச்சு வந்தோடனே ரொம்ப ஒருத்தர் கப்படிச்சாப்புல. ஸோ அவரை நம்ம இன்னைக்கு குளிப்பாட்டுற நாள். இன்னைக்கு என்ன நாள்னா ப்ரூனி குளிப்பாட்டுற டே. இவர் பேர் ப்ரூனி. நம்ம வீட்டில் வந்து 3 வருஷமா இருக்காப்புல. ஸோ இவரை வந்து குளிப்பாட்டுறது தான் டாஸ்க்கு. டாக்ஸ் வளர்க்குறவங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோ. கொஞ்சம் பாசக்கார பையன் பீகிள். அப்புறம் வந்து இந்த மாதிரி லாங் பாடி உள்ள டாக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பாருங்க, லாங் பாடி உள்ள டாக்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கும். பெரிய எதிரி என்ன தெரியுமா? கிரானைட் தர, டைல்ஸ் தர, வலுவலுன்னு தர, மொசைக் தரெல்லாம் போயிருச்சு. ஓகேங்களா? இன்னொன்று, சம்மர் சீசன் தான். ஒழுங்கான டயட் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப முடிக்கட்டும். காசு கொடுத்து குளிப்பாட்டுறதுக்கு எவ்வளோதான் கேட்குறாங்க தெரியுமா? 2000 ரூபா. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, அந்த 2000 ரூபாய் எனக்கு தாங்க, நான் குளிப்பாட்டுறேன் டாகுன்னு சொல்லிட்டேன். டைல்ஸ் தர, கிரானைட்லேயே நம்ம நடக்க வச்சதுனாலே இந்த லாங்காக இருக்கிற பாடியில் உள்ள டாக்ஸ்க்கு வந்து என்ன ஆகும்னா, இந்த ஏரியாவில் வந்து மறக்க போக சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம பண்ண வேண்டிய 2 முக்கியமான, வெயிட் பண்ண தண்ணி நிறச்சிக்கிறேன். ஸோ எல்லா டாக்ஸ், இந்த டாக்ஸும் மட்டும் இல்லை, எந்த ப்ரீடும் மட்டும் இல்லை, எல்லா ப்ரீடுக்கும் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது என்னன்னா, கரெக்டான டயட் கொடுக்கணும். ஆசைப்பட்டு வாங்கிடலாம், கரெக்டான டயட் கொடுக்கணும். ஸோ நம்ம ப்ரூனி ஓவர் வெயிட் ஆகிட்டா. அப்போ நடுவில் பீகிள் பொறுத்த வரைக்கும் 12 kg, 12 to 14 தான் அதிகபட்சமே, அதுக்கு மேலே தாண்டக்கூடாது. இன்னொன்று, ஹீட் ஸ்ட்ரோக். டாக்ஸ் பொதுவாக சம்மர் சீசனில் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் அப்படி வரும். அதனால ஹீட் ஸ்ட்ரோக் வந்து நிறைய டாக்ஸ்க்கு ஆபத்தாக வந்த நிலைமைகளும் இருக்கு. அதனால என்ன பண்ணுறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம தயிர் சாப்பிட்றோம்ல, தயிர் சோறா கொடுக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தயிரை கொஞ்சம் அவங்க தட்டில் வந்து தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள், ஓகேங்களா, டர்மரிக், அது நீங்கள் போட்டு கொஞ்சம் அப்படியே கிண்டி கலக்கி கொடுத்துருங்க. அது வந்து தி பெஸ்ட்டு. இன்னொன்று, நாங்கள் ஓவர் வெயிட், தலைவர் வந்து 18 கிலோ இருந்தால் சார், அதிகபட்சமே 12 கிலோ தான் இருக்கும். இவரோட ஹைட்டுக்கு ஃபுட்டு நான் என்ன தரேன்னா, இவருக்கு இந்த ஹாஸ்பிட்டல் போய் அந்த மாதிரி போனது, இந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வெயிட் குறைக்கணுன்றதுனால ஒபிசிட்டி டயட்டுன்னு ஒன்று இருக்கு, ஒபிசிட்டின்னு இருக்கும், அதையே போடணும். ஓவர் வெயிட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு. அது மட்டுமே பத்தாம நான் கொடுக்க மாட்டேன், ஆனால் இதெல்லாம் கொடுங்கன்னு டாக்டர் சொன்னனால உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியுமேனா ஓகே, இதுவும் பார்த்து கற்றுக்கணும். நம்ம வந்து இங்கே மசாலா கொடுக்கணும். இன்னொன்று வந்து இங்கே வந்து ஐஆர் ரேடியேஷன் கொடுக்கணும். எல்லார் வீட்லேயும் அவங்க டாக் வந்து, டாக் வளர்த்தவங்களுக்கும் தெரியும், டாக் வந்து பிள்ளை மாதிரி பார்த்துப்போம். நீ உட்கார ட்ரை பண்ண. இவரும் நம்ம வீட்டுக்குள்ள. இன்னொன்று, காது வந்து இது மூடியே இருக்கிறதால, இப்படி திறந்துருக்காது, மூடியே இருக்கிறதால ரொம்ப நாரும். இதுக்குன்னு ஒரு லிக்விட் இருக்கும். அந்த லிக்விடை வந்து நீங்கள் வந்து நில்றா, கம்மான் நில்லு, பா குட் பாய். ரொம்ப சோறு கொடுக்காதீங்க. நல்லா சாப்பிடுது, நல்லா திங்குதுன்னு ரொம்ப சோறு கொடுக்காதீங்க, சரியா? அப்புறம் நீங்கள் சமைச்சிட்டு இருக்கும்போது, நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கத்திக்கிட்டு இருக்கும்போது, தேங்க்யூ, லோல்னு கத்துச்சுன்னா உங்கள் சாப்பாடை போடாதீங்க, திருப்பி கத்திக்கிட்டே இருக்கு. அது ஒரு பழக்கமாக்காது. சின்ன வயசுலேருந்தே வெளியே ஆயிப்போ, வெளியே உச்சா போன்னு பழக்கம். அனுப்ப மாட்டேன், குளிச்சாதான் அனுப்ப முடியும். குளிச்சாதான் அனுப்ப முடியும். நீ வாட்டுக்கு ஊன்னா புரியல, அனுப்ப மாட்டோமே, கட்டி போட்டிருக்கேன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன ப்ரோ. ஸோ என்னதான் நம்ம பாசமா இருந்தாலும், என்னதான் டாக்ஸ்க்கு இருந்தாலுமே, டாக்ஸோட சுவாசம் நம்ம கிட்ட அவ்வளோவா போகக்கூடாது. டாக்ஸோட முடி, கேட்டோட முடி நம்ம மேலே அவ்வளோவா போகக்கூடாது. இது வந்து யூனிவர்சலாகவே இது வந்து சொல்லப்படுது.
க்ளீனாக வச்சுக்கிறீங்க டாக்ஸ்னா ஓகே. டேரெக்டாக சோப் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் சோப்பை கலக்கி அப்படி யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா. நீங்கள் டேரெக்டாக சோப் யூஸ் பண்ணக்கூடாது, அது டேரெக்டாக பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு தண்ணியில் டிசால்வ் பண்ணி தண்ணியில் கரைச்சிட்டு பண்ணுங்க. நிறைய பேர் போட்டிருப்பாங்க ஆல்ரெடி டாக் குளிப்பாட்ட வீடியோ நம்ம சேனலில், நானும் பண்ணுறேன். கொஞ்சம் அவங்களுக்கு ஒர்க் அவுட் கொடுங்க. நிறைய டாக்ஸ்க்கு வீட்லேயே படுத்து குச்சாமா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக வளர்க்குறீங்க. கொஞ்சம் ஸ்போர்ட்டியாகவும் வளருங்க, அது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம அப்படியே பாசம் காட்டுறோம் அப்படின்னு சொல்லி வளர்க்காதீங்க. இன்னொன்று வந்து ரொம்ப ரைஸ் கொடுக்காதீங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபி சொல்கிறேன். நான்வெஜ் தான் வாங்க முடியலன்னா வீட்டில் வந்து எந்தெந்த காய்கறி கொடுக்கலாம் அப்படின்றத நெட்டில் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிட்டு அந்த காய்கறியை ஒரு குக்கரில் போடுங்க. அந்த காய்கறிலாம் போட்டு தண்ணி கொஞ்சம், மஞ்சள் கொஞ்சம் போட்டு, கொரியாண்டர் கொஞ்சம், கொத்தமல்லி போட்டு, எந்தெந்த காய்கறிலாம் டாக் சாப்பிடுன்னு நெட்டில் பார்த்துட்டு அதெல்லாம் போட்டு நல்லா அடிச்சிருங்க. 4-5 நிமிஷம் நல்லா குழஞ்சி வரட்டும். 4-5 நிமிஷம் நல்லா குழஞ்சி வர அளவுக்கு விட்டுருங்க ஓகேங்களா. விட்டுட்டு அப்படியே விசில் முடிச்சோடனே எடுத்து கொடுங்க. ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கும். இன்னொன்று வந்து இந்த பெரிய காது டாக்ஸ்க்கு வந்து காதில் இங்கிட்டு வந்து ரெட் கலரில் இருக்கக்கூடாது. இவருக்கு வந்து ரொம்ப ரெட் கலரில் இருக்கு. ஏன்னா இவர் சொரிவாப்புல அரிப்பு வருதுன்னு அரிச்சுக்கிட்டு இருப்பாப்புல. ரொம்ப அலர்ஜி வந்து இந்த டாக்ஸ் போகும். இருக்கிற ஏரியா க்ளீன் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு கெட்டி போடாதீங்க. டாகை வந்து முடிஞ்ச அளவுக்கு கெட்டி போடக்கூடாது. எங்க பாட்டி எப்படி கெட்டி போட சொல்லிட்டே இருப்பாங்க. எப்போ டாகை வந்து சூப்பரா குளிப்பாட்டிருக்கோம் அப்படின்னு தெரியும்னா, நல்லா குளிப்பாட்டினதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீயா விட்டீங்கன்னா டூஸ் போவாப்புல. அப்படின்னா அவங்க நல்லா குளிப்பாட்டிருக்கோம்னு அர்த்தம். எப்பயுமே நான் குளிப்பாட்டினா டூஸ் போயிடுவாப்புல. இன்னொன்று, எல்லா டாக்ஸ்க்குமே ஆங்ஸைட்டி உருவாயிரும் கைஸ். நம்ம கொஞ்சம் தனியாக இருந்தாலே அதுக்கு வந்து ரொம்ப சேடாக லோன்லியாக ஃபீல் பண்ணாங்க. பட் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் வாயிலேருந்து நான் டாக் வாங்க போகிறேன், நான் டாக் வளர்க்க போகிறேன்னு நினச்சின்னா, நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க, நீங்கள் வளர்ப்பீங்க, நீங்கள் சோறு போடுவீங்க, நீங்கள் உச்சா போனால் மேட்டு போடுவீங்க, தொடப்பீங்க, நீங்கள் ஆகி போனால் அள்ளுவீங்க அப்படின்னா வாங்க. தயவு எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி பேர் அப்படி பண்ண மாட்டீங்க. குளிச்சு முடிச்சுட்டு முக்கியமான பகுதி மசாஜ் பண்ணும். நல்லா அவங்களே உதறி தோட்டிப்பாங்க. பட் ஆனால் நம்ம கொஞ்சம் மசாஜ் பண்ணணும். சும்மா ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன். இதில் ஏதாச்சும் ஒரு சின்ன போல் டாக் வளர்க்கறதுக்கூடிய அட்வைஸு, தேவையான இம்பார்ட்டண்ட் விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருப்பேன். தயவுசெய்து அதை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து பாருங்கள். ஏன்னா நாங்கள் ஃப்ரீயாக விட்டு அப்புறமா நாங்கள் அனுபவப்பட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஐயோ இப்படி பண்ணியிருக்காம போச்சு, ஐயோ அப்படி பண்ணியிருக்காம போச்சு, கொஞ்சம் கேர் எடுத்துக்கலாமேன்னு சொல்லி கஷ்டப்பட்டோம். நீங்களும் அதை படாதீங்க ப்ளீஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த விளாக் வர வரைக்கும், அடுத்த வீடியோ வர வரைக்கும் காத்துருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். வர்றேன் அடுத்த வீடியோவில். சொங்கி மாதிரி இல்லாமல், தூக்கத்தில் இல்லாமல் சூப்பராக அப்படின்னு நானே சொல்லிட்டு விடைபடுகிறேன்.